மீண்டும் இணையலாம் சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில். நுகர்வோர் நலன் குறித்தும் அவர்கள் தங்கள் உரிமைகளை தற்காத்துக் கொள்வது குறித்தும் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரமும் நுகர்வோர் பாதுகாப்பின் பல்வேறு அம்சங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பொருட்களின் எடை விஷயத்தில் நுகர்வோர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். 1 கிலோ தக்காளியில் 200 கிராம் எடை குறைவு, 1 லிட்டர் பெட்ரோலில் 100 மில்லி குறைவு என பல தளங்களிலும் குறைவான எடைக்கு நாம் பொருட்களை வாங்க நேரிடுகிறது. இதுபோன்ற ஏமாற்றங்களுக்கு நுகர்வோர் என்ற முறையில் நிவாரணம் பெற முடியும். எண்ணெய் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, நெட் வெயிட்னு போட்டிருப்பாங்க, 1000 கிலோகிராம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 900 தான் இருக்கும், 980 தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு 20 கிராமுக்காக நம்ம போய் கேஸ் ஃபைல் பண்ணணுமா? இது மாதிரிலாம் நம்ம நாட்டில் நினைக்கிறதுனால தான் நம்ம நாட்டில் இன்னும் வந்து அந்த கன்சியூமரிசம் வந்து இன்னும் வளராமல் இருக்குது. ஆக்சுவலாக வெளிநாட்டில எல்லாம் வந்து 10 பைசாவாக இருந்தாலும் அதுக்காக நீட்டாக கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி அதற்கான இழப்பீடுகளை வாங்கிடுவாங்க. எடையை குறைத்து ஏமாற்றுபவர்கள் மீது எங்கு புகார் செய்வது என்று பலரது மனதிலும் கேள்வி எழுவது இயல்புதான். இதற்கென்றே அரசின் தனிப்பிரிவு உள்ளது. பொருட்களை அதிக விலைக்கு விற்பது மற்றும் எடையை குறைத்து விற்பது ஆகிய பிரச்சனைகளுக்கு இங்கு தீர்வு தரப்படுகிறது. அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் மெட்ராலஜின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி லேபிள்ஸ் யூஸ்வலாக பார்க்குறவங்க அவங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி அவங்க இந்த கடையில் இவ்வளோ அதிகமாக விற்கிறாங்க, பொருளை எம்ஆர்பிக்கு மேலே விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்ட்ரோலர் ஆஃப் லீகல் மெட்ராலஜின்னு இருக்காங்க அந்த ஆஃபீஸில். ஸோ அவங்க தலைமையின் கீழே அதிகாரிகள் ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க போய் அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணி என்ன மாதிரி விற்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த பில்லையும் வச்சு இந்த தனி புகார் நம்ம அனுப்பினோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை பேஸ் பண்ணி அந்த கடை மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, பெனால்டிஸ் போடுவாங்க. நுகர்வோர் சட்டப்படி எந்த ஒரு பொருளுக்கும் குறிப்பிட்ட எடை நிர்ணயித்து அதன் அடிப்படையிலேயே விலை வைத்து விற்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது இந்த விதி மெல்ல காற்றில் பறந்து வருகிறது. எடையே கிடையாது. சும்மா ஒரு பாக்கெட்டில் ஒரு வெண்டைக்காய் ஒரு பாக்கெட்டில் போட்டு இது 5 ரூபா இது 10 ரூபாங்கிறாங்க. இந்த எடையை நம்ம கண்காணிக்கிறதுனால இது ஒரு புது சிஸ்டம் ஆகிப்போச்சு. இதுக்கு இது என்னென்னா ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னே 2 ரூபாய்க்கு காஃபி பொடி, 3 ரூபாய்க்கு டீ அப்படின்னு சொல்லி விற்றாங்க. எடையே கிடையாது, வெறும் பேக்கெட் தான். அது 5 ரூபா. அது நீங்கள் என்ன 100 கிராம் இருந்தாலும் சரி 90 கிராம் இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்றும் கேட்க முடியாது. 5 ரூபான்னு தான் நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ காய்கறியும் வந்துடுச்சு. எந்த காய்கறி கடை போனாலும் பேக்கெட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை பிரிச்சும் பார்க்க முடியாது, அதை ஒன்றும் பார்க்க முடியாது, அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். இது இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையிலேருந்து அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக வழி. பொருட்களை சரியான விலைக்கும் எடைக்கும் வாங்கவும் மட்டுமல்ல, தேவைப்படும் அளவுள்ள பொருட்களை வாங்கும் வாய்ப்பு தரப்பட வேண்டும் என்பதும் நுகர்வோருக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்புகளில் ஒன்று. ஒரு பொருளை ஒரு கடைக்கு போய் வாங்குகிறோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி பொருள்களில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியானது மட்டும் அல்லது அளவுகள் ஜாஸ்தியாக உள்ளது மட்டும் நம்ம ஒரு 200 கிராம் தான் நமக்கு தேவைப்படும், அல்லது ஆனால் 1 லிட்டர் கேன் தான் அங்கே இருக்கும், நமக்கு அது அவசியமாக தேவைப்படும். அது கேட்டால் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ், அதாவது டிமாண்டை ஒரு அன்லாஃபுல்லாக காமிக்கிறது. இதுக்கு இது இல்லவே இல்லை, இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பொருளை நம்ம மீது திணிக்க முற்படும் பொழுது இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க, வச்சுக்கிட்டே பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கோர்ட்டுக்கு அணுக முடியும். நிதி நிர்வாகம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் இன்று பெருகி வரும் நிலையில் நுகர்வோர் உரிமைகள் குறித்தும் அவர்கள் அதிகம் அறிய வேண்டியுள்ளது. இதன் மூலம் தேவையற்ற ஏமாற்றங்களை தவிர்க்க முடிவதுடன் நுகர்வோருக்கு எதிரான மோசடிகளை குறைக்கவும் முடியும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் சேஷகிரி. சிறுவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கி தருவதால் என்ன பயன்? வங்கியாளரின் பதிலை அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.